நைட்டோட நைட்டாக ஒரு ஹேண்ட்பால் டீம் அதோட கோச் அண்ட் மேனேஜர் எல்லாரும் மாயமாக மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? என்னடா ஏதோ சினிமா பட கதை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது நிஜ கதை தான். இதை வச்சு தான் ஒரு படம் எடுத்திருக்காங்க. வாங்க அந்த நிஜ கதை பற்றியும் அந்த படத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நடந்தது 2004. கொலம்போ ஸ்லம்மில் வாழ்கிற சில இளைஞர்கள் சரியான வேலை கிடைக்காம அவங்க குடும்பத்தை காப்பாற்றவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எப்படியாவது யூரோப் போய் அங்கே வேலை வாங்கி குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு விசா திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சோ அவங்களுக்கு விசா கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அவங்க பேப்பரில் ஏஜிஎஸ்சிபி பற்றி கேள்விப்படுறாங்க. ஏஜிஎஸ்சிபின்னா ஏஷியன் ஜெர்மன் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் படி ஜெர்மனி கவர்மெண்ட் ஏஷியாவில் இருக்கிற டெவலப்பிங் நேஷன்ஸோட ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சான்ஸை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம நாட்டில் தான் ஹேண்ட்பால் டீமே இல்லையே, நம்ம ஏன் ஒரு ஸ்ரீலங்கா நேஷனல் ஹேண்ட்பால் டீம் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு யோசித்து அவங்க ஏரியாவில் அவங்கள மாதிரியே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக ஆர்வமாக இருக்கிற ஆளுங்களை திரட்டி ஏஜிஎஸ்சிபிக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்புகிறாங்க. இவங்களோட லக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஏஜிஎஸ்சிபியிலேருந்து உடனே ரிப்ளை வந்துடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் ஜெர்மனி டீமை இந்த ஏஜிஎஸ்சிபி மூலமாக அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாட அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே டோர்னமெண்ட் விளையாட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்புகிறாங்க. இதை பார்த்த நம்ம பசங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவசரமாக ஹேண்ட்பால் விளையாடுறது எப்படின்னு கற்றுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சொன்ன மாதிரியே ஜெர்மனி ஹேண்ட்பால் டீம் ஸ்ரீலங்கா வந்து இறங்கிடுறாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆரம்பித்தது. ஸ்ரீலங்கன் டீம் விளையாட ரொம்பவே திணறாங்க. ஜெர்மனி டீம் அவங்கள வச்சு செஞ்சிட்டாங்க. 36-2 அப்படின்ற கோல் கணக்கில் ஜெர்மனி டீம் ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதும் ஜெர்மன் பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட, நீங்கள் பரவாயில்ல, நாங்கள் விளையாட ஆரம்பித்ததில் போதெல்லாம் நாங்கள் இதை விட மோசமாக விளையாடணும், அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்லா நீங்கள் விளையாடலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜெர்மனி டோர்னமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி போய் கொஞ்ச நாள்லேயே ஏஜிஎஸ்சிபி கிட்டேருந்து அவங்களுக்கு இன்விடேஷனும் வந்துச்சு டோர்னமெண்ட் விளையாட. ஸோ நம்ம பசங்களுக்கெலாம் இந்த வாட்டி விசா ப்ராசஸ் ஆகி நல்லபடியாக விசா கிடச்சிச்சு. அவங்க கிளம்பி ஜெர்மனி போகிறாங்க. ஜெர்மனியில் போய் தாங்க செம கூத்தே நடந்துச்சு. ஜெர்மனி போய் இறங்கினதும் நம்ம ஸ்ரீலங்கன் டீமுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் அங்கே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆடி பாடிலாம் கொண்டாட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே டோர்னமெண்ட் ஆரம்பித்தது. டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மேட்ச்சும் விளையாட ரொம்பவே திணறினாங்க நம்ம ஸ்ரீலங்கா டீம். அந்த மேட்ச்லேயும் அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த வாட்டியும் மனம் தளராத ஜெர்மன் பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து, பரவாயில்ல, நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணுங்கள், அடுத்தடுத்த மேட்ச்சும் நல்லா விளையாடலான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க. அந்த பார்ட்டியில் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் ஜெர்மன் பிளேயர்ஸும் நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணாங்க. பார்ட்டி முடிஞ்சது. எல்லோரும் அவங்கவுங்க ஹோட்டல் ரூம் போய் படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்தாதாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் காத்துட்ருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தங்கியிருந்த ரூமில் ஒருத்தரை கூட காணோம். அப்புறம் அவங்களோட திங்ஸு லக்கேஜு எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே கடந்துச்சு. இந்த காட்சிகளை பார்த்த உடனே ஆர்கனைசிங் கமிட்டிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது இது, ஒரு பிளேயர்ஸை கூட காணோம், அவங்களெலாம் யாருன்னா கடத்திட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வரவழைச்சிட்டாங்க. போலீஸ் வந்து அவங்க ஹோட்டல் ரூம்லாம் சோதனைட்டாங்க. அப்போ தான் அவங்க கையில் ஒரு லெட்டர் கிடச்சிச்சு. அந்த லெட்டரை ஸ்ரீலங்கன் ஹேண்ட்பால் டீமோட மேனேஜர் எழுதுறதை போட்டுருந்துச்சு. அந்த லெட்டரில் அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் எங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, நீங்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தீங்க, ஆனாலும் நாங்கள் இப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக போச்சு, அதுக்கு நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் இங்கே வந்ததே வந்துட்டு எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த தான். நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் பத்திரமா எங்கள் வழியை பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் எங்கள் வேலையை தேடி. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டோம். திருப்பவும் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த ஸ்ரீலங்கன் ஹேண்ட்பால் டீம் ஆக்சுவலி ஃப்ரான்ஸ் போகிறோன்னு சொல்லிட்டு இட்டாலிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதாங்க உண்மையாக நடந்த சம்பவம். 2004 செப்டம்பர் 13 அன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் உபோர்டோ பாசலோனின்ற இட்டாலியன் டைரக்டர் 2008 மச்சான் அப்படின்ற படத்தை எடுத்தார். இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த படத்தை யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இந்த சம்பவம் பற்றின உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.